ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவது, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியாக சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கோ. என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கோ. ஏனென்றால் ஆதி முதல் கொண்டே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால்தான் அந்த உலக மக்கள் எல்லாம் ஒரு வழியிலே ஒரு மாற்றங்களை பார்க்குறோம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய மக்கள் ஆசீர்வாதத்தை தவறி பாருங்க, சரியான முன்ன அப்படி வந்துருமா. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, என் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருப்பான். வேதத்திலே நீங்கள் பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்னுடைய கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் என் ஞாபகங்களையும் எல்லாம் கை கொண்டபடினாலே நான் அவன் மேல் பெரிய வைத்து அவனை ஆசீர்வதித்தேன் என்கிறது வேதம். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவனை ஆசீர்வதிப்பார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே நான் என்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இப்போ கடவுளுடைய வார்த்தை ஆலயத்தில் பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், கவனமாக கேட்டு நம்ம என்ன பண்ணணும், செயல்படுத்தணும், செவி கொடுக்கணும். செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவானா வாழ்வான். செவி கொடுத்தா நலமாக இருக்கும், இல்லைன்னா நலம் இல்லாமல் போயிடும். அப்போது கடவுளுடைய வார்த்தை பயபக்தியோடு ஆலயத்தில் நாம் கேட்கணும். வீட்டுகளுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை நம்ம நினைக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசினது என்ன, தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசினது என்ன. ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு தொடப்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு வசனங்கள் உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் உங்களுக்கு உள்ளத்தில் பேசியிருப்பார். அந்த வசனத்தை குறித்து நீங்கள் நினைக்கணும். எப்படி பண்ணணும், வசனங்களை குறித்து நினைக்கணும். அந்த வசனத்தை நாம் நினைக்கும் போது செவி கொடுத்தா நலமாக இருக்கும். உனக்குள்ளே வேறொரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம். என்ன சொல்கிறாரு, உனக்குள்ளே வேறொரு தேவன் வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம். நீ செவி கொடுக்காத, வேறொரு தெய்வத்தை நீ வணங்காத. உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் தான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை எல்லாம் உண்டாக்கினவர். அவரை எல்லாம் என்ன பண்ண முடியாது. வேறொரு கடவுள் நமக்கு இல்லை, வேறொரு கர்த்தர் இல்லை. நம்ம ஆராதிக்க வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் தான். இன்றைக்கி அநேகம் என்ன பண்ணாங்க, இயேசுவையும் ஏற்றுக்கொண்டு விக்கிரக ஆராதனையும் பண்ணி கொண்டு இருக்கிற குடும்பங்களும் உண்டு. அவங்கெல்லாம் மனம் திரும்பணும். ஆமே, இயேசு மெய்யான தெய்வம் தெரிஞ்சுட்டா நீ வேற ஒரு தெய்வத்தை நீ ஆராதிப்பியா? ஆராதிக்க மாட்டோம். ஆமே, அதனால் நீ வேறொரு தெய்வத்தை என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த பொற்சிலையை வணங்க சொன்னாங்க. அவன் வணங்கினாங்களா? வணங்கலை. ஏன் வணங்கலை? யெகோவா தேவன் தான் தெய்வம், என் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேறு ஒரு கர்த்தர் இல்லை என்பதை அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அறிந்தபடினாலே, என் உயிரே போனாலும் சரி, நான் இந்த சிலைக்கு முன்னாடி, பொன் சிலைக்கு முன்னாடி, ஒரு சின்ன சிலை இல்லை அதுங்க, 60 அடி உயரம், 90 அடி உயரமாக இருந்தது பாருங்க. 90 அடி உயரமாக இருந்த அந்த பொன்னான சிலையை அவருக்கு வணங்கலை. இன்றைக்கி கல்லும் மண்ணுமாய் சிலையை போட்டு மனுஷன் வணங்குறதை தேவன் விரும்பலை. கடவுள் என்ன விரும்புகிறார்னா, அவரை வணங்குவதற்கு, அவரை தொழுது கொள்வதற்காக உண்டாக்கப்பட்ட மனிதன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கி இருக்கிறாராம். நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாக சிலைகள் உண்டாக்கி சிலைகளை வணக்கம் செய்வதும், அதுக்கு பூஜை செய்வதும், அதுக்கு ஆராதனை செய்வதும் நம்முடைய வழக்கம் அல்ல. அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர், உனக்காக இந்த உலகத்துக்கு மனுகுலமாய் அவதரித்து வந்தவர், அவரை நீ ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. அவர் தான் உன்னை சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை மாத்திரம் என்ன பண்ணு, ஆராதனை செய். வேறொருவரை நீ என்ன பண்ணக்கூடாது, ஆராதனை செய்ய வேண்டாம் என்று, அந்நிய தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று உனக்கு சொல்லுகிறேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையினால் நிரப்புவேன். எங்கேருந்து ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கினாராம்? எகிப்து தேசத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினாராம். உன்னை ஆண்டவர் விடுதலையாக்கும் போது நீ அடிமைப்பட்டிருந்த, உன்னை ஆலோட்டிகள் நிமித்தமாக அடித்து உதைத்து உன்னை
உன்னை உன்னை என்ன பண்ண அடிமைத்தன சங்கிலினா கட்டப்பட்டு கூழுக்கும் கஞ்சிக்கும் உனக்கு வழி இல்லாமல் அடிமை தேசத்தில் இருந்த அந்த பார்வோன் என்கிற மன்னன் இஸ்ரவேல் மக்களை 430 வருஷமாக அடிமைத்தனத்துக்குள்ளே அந்த ஜனங்கள் இருந்தார்களே, அந்த ஜனங்களிலிருந்து உன்னை நான் விடுதலையாக்கினேனே, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கின கர்த்தர் நானே, நீ மறந்துடாத. உன்னை யார் விடுதலை செய்தது தெரியுமா? நான் தானே மோசே மூலமாக உன்னை விடுதலை செய்தேன். பார்வோனுக்கு முன்பாக, அவனுடைய பலத்த கரங்களுக்கு முன்பாக என்னுடைய கரத்தை நான் உயர்த்தி உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவன் நான் தான். பார்வோன் என்று சொன்னால் அந்த உலகத்தின் ஆவி, இந்த உலகத்திலிருந்து பிசாசின் வல்லமையிலிருந்து அகப்பட்ட யாவரையும் இயேசு விடுதலை செய்தது போல அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை பார்வோன் கைக்கு தப்பிவித்தார். பார்வோன் ஒரு பெரிய பிசாசுக்கு ஒப்பாக பார்க்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை அவர்களை விடுதலை செய்வதற்காகவே கர்த்தர் இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. அதான் சொல்றாரு, எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே, நான் தான் உன்னை என்ன பண்ணேன், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினேன். உன் வாயை நன்மையினால் நிரப்பும்படியாக உன் வாயை விரிவாய் தர, நன்மையினால் நிரப்பும்படியாக வாயை தர. நான் எங்கே வாயை திறக்கணும்? ஆண்டவரை சோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஆர்ப்பணித்து துதிக்கும் போது உன் வாயை நன்மையினாலே நிரப்புவார். எங்கே ஆண்டவரை துதிக்கிறார்களோ, எங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்களோ, அவருடைய வாழ்க்கை நன்மை இல்லாத வாழ்க்கையிலே நன்மைகளால் நிரப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என்ன நடந்தது? என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை, என் சத்தத்துக்கு என்ன பண்ணவில்லை, விரும்பவில்லை. எங்கன்னா 40 வருஷ காலமாக என்ன பண்ணிட்டாங்க, 11 நாளில் போக வேண்டிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு எகிப்து தேசத்து விடுதலையாக்கிட்டாரு. 11 நாள் கால்நடையாக போனால் 11 நாளில் என்ன பண்ணிடலாம், அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போயிடலாம். ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ண, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அவருக்கு கீழ்ப்படின்னு விரும்பலை. ஏன் தாமதமாவது? சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தாமதமாகனா, கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காத போது, அந்த சத்தத்தை நாம் கேட்காத போது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாகிறதுக்கு தேவன் காரணம் அல்ல. 11 நாளில் தான் கானான் தேசம், எகிப்திலிருந்து புறப்பட்டால் 11 நாளில் அந்த பிரயாணம் முடிஞ்சிடும். போய் 11 நாளில் சுதந்திரிக்கலாம். ஆனால் அந்த 11 நாள் ஆகலை, 40 வருஷமாய் மாறி போச்சு. அதனால் வருத்தமும் சஞ்சலமும் அவர்கள் பட்டாங்க. ஏன்? கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத அந்த ஜனங்கள், என் ஜனமே என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவும் இல்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டேன், அவருடைய இருதயத்தின் கடினத்துக்கு நான் விட்டேன், தங்கள் யோசனைப்படியே நடந்தார்கள். இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்களை விட்டுவிட்டேன். அவருடைய இருதயம் 10 முறை ஆண்டவர் என்ன பண்ணிச்சு, சோதித்து பார்த்தார்கள், கடினப்படுத்தினார்கள். தேவனை என்ன பண்ணாங்க, மட்டுப்படுத்தினார்களாம். தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்களாம். அவருடைய பலத்த கரத்தை மட்டுப்படுத்தினார்கள். எவ்வளோ அற்புதமாய் வழி நடத்தின தேவனை, செங்கடலை பிளந்து, யோர்தானை பிளந்து, எரிகோ கோட்டையை உடைத்து, வானத்திலே 40 வருஷம் மன்னாவை கொடுத்து, அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தை கொடுத்து, மாறாமி தண்ணீரை மதுரமாய் மாற்றி, கண்மலையை உடைத்து தண்ணீர் தடாகத்தை உண்டாக்கி, வலு சர்பத்தையும் பாம்புகளுக்கு மத்தியிலே அவர்கள் நடக்க பண்ணி, 40 வருஷமாக அவர்கள் கால்கள் வீங்கலை, வஸ்திரம் பழமையாக போகலை, ஒருவனும் வியாதிப்பட்டு போகலை, ஒருவனும் பலவீனம் வாங்கலை. 40 வருஷம் அவர்களை ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஆண்டவரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். அதனால் தான் பாருங்க, என்ஜாமின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் என்ன பண்ணிட்டாங்க, இருதய கடினத்தை விட்டு அவங்க நீங்கலை, கடினப்பட்டு இருந்தது பாரு அவனுடைய இருதயம். அவங்களுடைய யோசனைப்படியே நடந்தார்கள். கர்த்தரை என்ன பண்ணாங்க, அவங்க யோசனைப்படியே நடந்தார்கள், மாம்சத்தின்படியே அவர்கள் நடந்தார்கள். ஆனால் தேவனுடைய வல்லமையை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். அதனால தான் சொல்கிறார், என் ஜனமே எனக்கு செவி கொடுத்தால், செவி கொடுத்து இஸ்ரவேலை என் வழியில் நடந்தால் நலமாக இருக்கும். நான் நலமும் விசாலமான நல்ல தேசத்துக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன், நீ எனக்கு செவி கொடுக்க மாட்டியே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டியே. ஏன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும்? கடவுளுடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் நடத்த முடியும். சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவனை தான் ஆண்டவர் நடத்த முடியும். சொல்லுக்கு கீழ்ப்படியாதவன் ஆண்டவர் ஒரு காலம் என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. நீ சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்போது நலமாக இருக்கோ. உன் வழி நலமாக இருப்பதற்கு
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே. ஆண்டவர் உனக்கு நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுகிறாரே, ஒவ்வொரு நாளும் காட்டுறாரே. அந்த வழியில் நடக்கலைன்னா, அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கலன்னா, ஒரு பிள்ளை நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம சொல்லிக்கினே இருப்போம் ஒரு காரியத்தை, அவன் செய்யலைன்னா அவங்ககிட்ட மறுபடியும் என்ன பண்ண மாட்டோம், சொல்லவே மாட்டோம். ஏன்? அவன் கீழ்ப்படிய மாட்டான், அவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான், நம்மளை மதிக்க மாட்டான். வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தானா அவன் நம்ம கீழ்ப்படுகிறான், நம்ம பெரிதாக மதிக்கிறான் என்ற அர்த்தம். நம்முடைய வார்த்தைக்கு யாரும் மதிக்கலை, கீழ்ப்படியலைன்னா அவன் நம்ம என்ன பண்ணுறான், அசட்டை பண்ணுறான்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை அசட்டை பண்ணினார்கள். நான் சீக்கிரத்திலே அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கைகளை அவர்கள் சத்துருக்கு விரோதமாக எழுப்புவேன். நீ எனக்கு செவி கொடுத்தீன்னா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீன்னா நான் என்ன பண்ணுவேன், உன் சத்துருக்கள் எல்லாம் தாழ்த்துவேன். உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், தாழ்த்தி போடுவேன். அவர்களுடைய கைக்கு ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி உன்னை உயர்த்துவார். உன் சத்துருக்கெல்லாம் உனக்கு கீழே இருப்பார்கள். அப்போது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தரை பகைக்கிறவர்கள்னா இஸ்ரவேலே ஜனங்களை பகைக்கிறவர்கள் எல்லாரும் இச்சகம் பேசி 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 என்ன பண்ணுவாங்க, அடங்கி போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் அடங்கி போவார்கள். அவர் காலம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்களுடைய காலம், இஸ்ரவேலுடைய காலம், அவர் அழிந்து போக மாட்டாங்க, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். அவங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு 16ஆம் வசனம் சொல்லுது, உச்சிதமான கோதுமையினாலும் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினாலும் உன்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா இந்த சங்கீதத்தில் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் செவி சாய்க்கணுமா, அவர் சத்தத்துக்கு நாம் செவி சாய்ச்சின்னா, உன்னை உச்சிதமான கோதுமையினாலே, இந்த உலகத்திலே தலை சிறந்த கோதுமையினாலும் பொருளாதார தானியத்தினாலும், இந்த உலகத்தில் தலை சிறந்த கண்மலை தேன், எல்லா தேனுங்க காட்டிலும் கண்மலை தேன், கண்மலையில் இருக்கிற அந்த தேன் நல்ல தேனாக இருக்கிறது. அது நம்முடைய கண்களுக்கும் சரீரத்துக்கும் நல்லதாக இருக்கிறது. அது உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்வார், உன்னை திருப்தியாக்கி நடத்துவார். நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து தெரிய மாட்டான், பசியோடு இருக்க மாட்டான், அவன் சந்ததி நல்லா இருக்கும். நான் இந்த உலகத்திலே தலை சிறந்த உணவை கொடுப்பேன். இராணுவத்துக்கு, இந்த உலகத்திலே நம்ம இந்தியாவில் இராணுவத்துக்கு தான் முதல் தரமான சாப்பாடை கொடுக்குறாங்க, முதல் தரமானதை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க இராணுவம், அந்த இராணுவத்தில் காப்பாற்றுவதற்காகவே. ஆமே, அல்லேலூயா. நம்ம நாட்டை காக்க இராணுவ வீரர்களுக்கு முதல் தரமான உச்சிதமான பொருள் இந்த அரசாங்கம் வழங்குகிறது என்றால், ஆண்டவர் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து உண்மையாய் நாம் நடக்கும்போது இந்த உச்சிதமான கோதுமையை கொடுத்து, கண்மலை தேனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் நீ என்ன பண்ணணும், என் ஜனமே, நீ என்ன பண்ணணும், என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா நலமாக இருக்குமே. செவி கொடுக்காமல் போயிட்டீங்களே, என்னுடைய வல்லமையை நீங்கள் மட்டுப்படுத்தினீங்களே, உங்கள் இஷ்டம் போல மனம் போன போக்கில், குணம் போன போக்கில் நீங்கள் வாழ்ந்தீங்களே, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தனே, அதெல்லாம் நீங்கள் உணராமல் இருக்கிறீங்களே என்பது ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்குறோம். சங்கீதங்கள் எல்லாம் ஆவியினாலே பாடப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது. ஆவியினாலே இந்த சங்கீதங்களை நாம் வாசிக்கும் போதெல்லாம் இந்த தாவீதும் மற்ற 8 பேர் மேலே எழுதியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தை நாம் என்ன பண்ண படிக்கிறோம். இவர்களெல்லாம் அந்த வேத பிரமாணத்தை அறிந்து நம் முற்பிதாக்களின் தேவன் எப்படியெல்லாம் வழி நடத்தினார் என்பதை அவர்களாம் என்ன பண்ணுறாங்க, நினைவுபடுத்தி பாடினார்கள். பாடின சங்கீதம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சங்கீதமா? கீத்து என்னும் வாத்தியத்தினால் வாசிக்கப்பட்ட ராகவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். இந்த சங்கீதம், எல்லா சங்கீதமும் எல்லாரும் என்ன பண்ணல, தாவீது தான் எழுதினான்னு சொல்லிட்டாங்க. இது தாவீதும் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார், சாலமோனும் எழுதியிருக்கிறார், ஆபாசும் எழுதியிருக்கிறார், யோபும் எழுதியிருக்கிறார், மற்றவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க, சாலமோனும் எழுதியிருக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, எழுதியிருக்கார். நெகோமியா எழுதியிருக்கிறாரு. இப்போ பாருங்க, வேத பண்டிதர்களும் எழுதியிருக்கிறாங்க. இந்த சங்கீதங்களை நம்ம படிக்கும்போது நம் புத்தி தெரிய வேண்டும். ஆமே, கடவுளுக்கு நம்ம பயந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கணும், சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட கூட சொல்கிறது என்னென்னா, அந்நிய தேவர்களை பின்பற்றாதீங்க. என்ன தேவனை, அவரை நீங்கள் என்ன பண்ணுங்க, வணங்குங்க, அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க, அவரை மட்டுப்படுத்தாதீங்க. ஆமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தான் நம்முடைய ஆண்டவர்.
ஒரு ஒரு பொருளை தூக்கி போய் வச்சுட்டு இது என் கடவுள் என்னை ரட்சி என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது கடவுள் கிடையாது பாருங்கள். நம்ம ஆராதிக்கிறது தான் உண்மையான தெய்வம். மலையிலுயா ஒரு காலத்தில் ஒரு ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனை செய்த குடும்பம். எங்கள் குடும்பம் ஃபுல்லாக விக்கிரக ஆராதனை செய்த குடும்பம் தான். விக்கிரகத்தை வணங்கி இந்த வீடு ஃபுல்லாக படம் இருந்தது. நாங்கள் விக்கிரகத்தை வணங்கியிருந்தோம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாமே எல்லா நாட்களும் விடுறது கிடையாது பாருங்கள். எல்லா நாட்களிலும் அந்த பூஜை நடக்கும். ஏன்னா வறுமை தரித்திரம் சாபம் இருந்தது. மனக்கண்கு திறக்கப்படலை. பாவத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஒரு வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லை பாருங்கள், நன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட போது இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்கினார். அவர் சத்தத்துக்கு நான் செவி கொடுத்த போது எங்கள் வாழ்க்கை நலமாக மாறினது. ஆமென், அல்லேலூயா. அந்நிய தெய்வத்தை விட்டு உன்னை உண்டாக்கினவரே நீ வணங்கு. ஆமென். அதுதான் ஆண்டவர். உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேறு ஒரு தேவன் இல்லை. அவரை நீங்கள் சேவிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.